மீலாது நபி ஜனனம் கொண்டாடுவோம், மேலாம் ரசூல் வழி நடந்திடுவோம், மறவாமல் வக்தைந்தும் தொழுதிடுவோம், மன்னர் முஹம்மதை வாழ்த்திடுவோம், ஃபர்தான் ஸகாத்தினை கொடுத்திடுவோம், அன்பாக நோன்பையும் நோற்றிடுவோம், ஆஷிகாய் ஹஜ்ஜையும் செய்திடுவோம், அன்னல் முஹம்மதை வாழ்த்திடுவோம், அன்னல் முஹம்மத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில் அஸீமில் குத்ரத்தி வஷ்ஷான் ஷதீதுல் பத்ஷி வல் புர்ஹான் ஹாஃபிதுத் தீன் வல் குர்ஆன் ما شاء الله كان ما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم أم لم يعرفوا رسولهم فهم له منكرون. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்ஆவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான். ரப்பினுடைய மேலான ரிதாவை, அவனுடைய பொருத்தத்தை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நல்ல கனவு கண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 3 வேலை செய்யணும்னு சொன்னாங்க. இந்த கனவுக்கான விளக்கம் தெரிந்தவர்கள் சொல்வது வேறு, கனவு கண்டவருக்கு நல்ல கனவு மாதிரி தெரியுது. அப்படி நல்ல கனவு மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா 3 வேலை செய்யுங்க. முதலாவது எழுந்திரிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் விழித்த உடனே அது கனவு உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னு சொன்னா அது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. ரெண்டாவது வாங்கி யஸ்தப்ஷிரஹு பிஹா, அதை பஷாரத்தாக மகிழ்ச்சியாக கருதுங்கள். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது மட்டும் இல்லை, இப்படி வந்துருச்சே, இப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, இப்படி இருக்குமோ, அதில் மகிழ்ச்சியாக கருதுங்கள். மூன்றாவது, அந்த கனவை எல்லாத்துட்டையும் சொல்லாதீங்க. இல்லா ஹபீபன் அவ் லபீபா, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஆட்களா இருந்தா சொல்லலாம், அல்லது கனவுக்கு விளக்கம் தெரிஞ்சவங்களா இருந்தா சொல்லலாம்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். அது மாதிரி அதுல மகிழ்ச்சியாக கருதுவதை மார்க்கம் தனியாக சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று சொல்கிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்வான், குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மதி, அல்லாஹ்வுடைய அருளையும் அவருடைய ரஹ்மத்தையும் நாயகமே மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஃபபிதாலிக ஃபஃப்ரஹு ஃபல்யஃப்ரஹு, அதை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையட்டும் என்று சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையால், அவர்களின் பிறப்பால் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவர்களை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா நபியாக தந்ததன் அடிப்படையில் சங்கையான ரபியுல் அவருடைய மாதம் துவங்குகிறது. இந்த நாட்களில் எல்லாம் அவருடைய வரலாறுகளை நாம் அதிகம் படிப்பதற்கும் அவருடைய வாழ்வியலை நாம் அறிந்து கொள்வதற்கும் உண்டான ஒரு நிலையை ஆக்கிக் கொள்ள வேண்டும். சங்கையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் கொடுத்த முக்கியத்துவம் என்னங்கிறது விளங்கினா போதும். நம்முடைய கலிமாவில் ஆரம்பித்து கபர் வரை அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் அடியாராய், அவனுடைய ரசூலாய் சாட்சி சொல்வதில் ஆரம்பித்து கபர் வரை வாழ்வெல்லாம் தொடர்கிறது என்று சொன்னாலும் கபரிலே தான் அது முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபரில் என்னை காட்டப்படும், கபரில் என்னை காட்டப்படும், இவர்கள் விஷயத்தினுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்கப்படும். என்னுடைய உம்மத்துமார்களிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஃபித்னாவிலே, சோதனையிலே கடைசி சோதனை அதுதான். அதில் வெற்றி பெற்றால் நிரந்தர வெற்றின்னு சொன்னான்.
அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தரல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்கம் கொடுத்த முக்கியத்துவம் என்பது சாதாரணமானதல்ல. நம்முடைய கலிமாவில் ஆரம்பித்து கபரு வரை உள்ள ஒரு தொடர்பு. அது மாத்திரமல்ல, நம்முடைய திருநாமம் சொல்லப்படாது, பாங்கு கூடாது, அருள்நாமம் உச்சரிக்கப்படாது, இகாமத்து கூடாது. தொழுகை என்பது ரப்புக்குத்தான் சொந்தம், லில்லாஹி தஆலான்னு தான் தக்பீர் கட்டுறோம், அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். ஆனால் அந்த தொழுகையில் அல்லாஹ் தஆலா நபிக்கு சலாம் சொல்வதையும் சலவாத்து சொல்வதையும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அது இல்லாமல் தொழுகை நிறைவடையாது. தொழுகை பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதுன்னு பேரு, சுஜூது செய்யும் இடம்னு பேரு. ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு தொழுகை நமக்கு தந்தான், ஸலாத்துல் ஜனாஸாவுடைய தொழுகை. அதுல சுஜூத் இல்லை, ஆனால் சலவாத்து ஓதும்படி அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதிலே ஒரு பர்துகளில் ஒன்று சலவாத்து ஓதுவது. அதனாலே மார்க்கம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களின் காரணத்தினால் இந்த உம்மத்து பெற்ற மாண்பு என்ன, இந்த உம்மத் அவர்களின் காரணத்தினால் பெற்ற மாண்பு என்ன? வரலாற்றிலும் ஹதீதுகளிலும் வருகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தை வாங்கிட்டு வந்தாங்க. தௌராத்தை வாங்கிட்டு வந்த உடனே அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், யா ரப்பி இன்னி லா அஜிது ஃபில் அல்வாஹி உம்மத்தன், இந்த ஏடுகளிலே ஒரு உம்மத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதே, ஹிய கைரு உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், அவர்கள்தான் உலகத்தில் வந்த எல்லா உம்மத்துகளிலும் ஆக சிறந்த உம்மத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய உம்மத்தை அந்த கூட்டத்தில் ஆக்குன்னு நான் கேட்டாங்களாம். என்னுடைய உம்மத்தையும் நீ அந்த கூட்டத்தில் சேர்த்து விடுன்னு கேட்டாங்களாம். அல்லாஹு தஆலா சொன்னான், தில்க உம்மத் அஹ்மத், அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் என்று அல்லாஹு தஆலா. நீண்ட வரலாறு வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ரப்பே நான் தௌராத்தை படித்தேன், அதிலே ஒரு உம்மத்தை நான் படித்தேன், அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, மன் ஹம்ம பி ஹஸனத்தின் ஃபலம் யஃஅல்ஹா குதிபத் லஹு ஹஸனா, ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார், செய்யல, நன்மையை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார், அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறது, செய்யாவிட்டால் கூட. செய்தால் 10 700 வரை அவருடைய இஹ்லாஸை பொறுத்து கொடுக்கிறது. அப்படி ஒரு உம்மத்தை நான் படித்தேன். ஒரு பாவத்தை செய்வதற்கு நினைத்தார், ஆனால் செய்யல, செய்யன்னு நினைச்சாரு, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். பாவத்தை விட்டார், அதுக்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறது. செய்யணும்னு நினைச்சாரு, ஆசை வந்துச்சு மனசுல, ஆனால் அல்லாஹ்வுக்கு அதை விட்டுட்டார், அதுக்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறது. பாவத்தை செய்யாவிட்டார், செய்தால் ஒரு பாவம் தான் எழுதப்படுகிறது. இப்படி ஒரு உம்மத்தை பற்றி நான் படித்தேன் ரப்பே, என்னுடைய உம்மத்தை நீ அந்த கூட்டத்தில் ஆக்குன்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், தில்க உம்மத்து முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான். இன்னும் நான் அந்த வேதத்தில் படிக்கிறேன், ஹுமுல் ஆகிரூன ஃபில் ஹல்க் வஸ்ஸாபிகூன ஃபீ துகூலில் ஜன்னah, படைப்பினங்களிலே உலகத்தினுடைய வாழ்க்கையிலே கடைசியாக வரக்கூடியவர்கள் அந்த உம்மத்து தான். அதுக்கு வேற உம்மத்து கிடையாது, கடைசியாக வருபவர்கள். ஆனால் வஸ்ஸாபிகூன ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலும் எல்லாத்துக்கும் முந்திதான் இருப்பாங்க, முதலாவது உள்ளே நுழைவார்கள். அல்லாஹ் நம்மையும் அந்த கூட்டத்தில் ஆக்க வேண்டும். ரப்பே என்னுடைய உம்மத்தையும் நீ அந்த கூட்டத்தில் ஆக்குன்னு கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னான், ஹிய உம்மத்து முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்குள்ளது. அது மாதிரி இன்னி லா அஜிது அனாஜீலஹும் ஃபீ சுதூரிஹிம், அது மாதிரி அவர்களுடைய வேதங்கள், அவங்களுடைய வேதங்களை மனதிலே மனப்பாடம் செய்வார்கள். முன்னால் உள்ள எந்த உம்மத்திற்கும் அவர்களுடைய வேதங்களை மனனம் செய்யக்கூடிய ஆற்றல் வழங்கப்படவில்லையே, இப்படிப்பட்ட ஒரு உம்மத்தாக என்னுடைய உம்மத்தை ஆக்குன்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், தில்க உம்மத்து முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் என்று. இப்படி கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். ரப்பே நான் அந்த ஏடுகளில் பார்த்தேன், தௌராத்தில் படித்தேன், அமல்கள் குறைவு, நன்மைகள் அதிகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அல்லாஹ், அதாவது ஒருவர் ஒரு பணியாளரை வேலைக்கு அமர்த்தினார், சுபுகிலிருந்து லுஹர் வரை வேலை செய்தார், அவருக்கு ஒரு கீராத், ஒரு குறிப்பிட்ட அளவிற்குண்டான ஒரு அளவுக்குண்டான பொருளாதாரத்தை கொடுத்தார். அதற்கு பிறகு ஒரு வேலை செய்கிறார், லுஹரில் இருந்து அசர் வரை வேலை செய்கிறார், அவருக்கு ஒரு கீராத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்க சொன்னான், அவர் கொடுக்கிறார், அந்த முதலாளி கொடுக்கிறார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, முதல் உம்மத்துங்கிறது யகூதிகள், இரண்டாவது உம்மத்துங்கிறது நஸ்ரானிகள், மூணாவது உம்மத்து இருக்கிறதே அசல்ல இருந்து மகரிபுக்குள்ள, ஆனா கூலி 2 கீராத்துன்னாங்க. இவங்கள மாதிரி 2 மடங்கு ஹிய உம்மத்து முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துன்னு சொன்னாங்க. உண்மையானவர்களே, இந்த உம்மத் அல்லாஹ்வுடைய ஹபீபினால் பெற்ற பலன்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அமல்கள் குறைவோ, ஆனால் நன்மைகள் மிக அதிகம், நன்மைகள் மிக அதிகமாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அல்லாஹ்விடத்துல, ரப்பே இப்படி ஒரு உம்மத்தை நான் பார்த்தேன்,
அவர்களுக்கு கூலி அதிகமாக வழங்கப்படுகிறதே என்றெல்லாம் கேட்கிறார்கள் ஒவ்வொரு விஷயமா கேட்கும் பொழுது. அது மாதிரி இந்த உம்மத்தினுடைய விசேஷமாக ஒரு ஜும்மாவுடைய நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜும்மா யாரும் தனியா தொழ முடியாது. மற்ற வக்துகளை கூட விட்டா தனியா தொழுதுக்கறலாம். ஆனா ஜும்மாவை நான் தொழுகிறேன்னு சொல்லி யாரும் தனியா வைத்து தொழ முடியாது. அந்த இந்த உம்மத்து சேர்ந்து தொழ வேண்டிய ஒரு மகத்தான ஒரு இபாதத்தாய் அல்லாஹு தஆலா நேமமாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஜும்மாவுடையது இந்த உம்மத்திற்குள்ளது என்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். கடைசியா அவங்க சொன்னாங்களா, ரப்பே வான் மண்டலத்தினுடைய எல்லா வராசத்தையும் இந்த உம்மத்தை எடுத்துக்கிடுச்சு போல் தெரியுதுன்னாங்களாம். வான் மண்டலத்துல என்னென்ன பாக்கியங்கள் இருக்குதோ எல்லா பாக்கியத்தையும் இந்த உம்மத்தை எடுத்துருச்சு. அல்லாஹு தஆலா சொன்னான், யா மூசா இன்னி இஸ்தஃபைதுக அலன் நாஸி பிரிசாலாத்தி வ பிகலாமி ஃபகுல் மா ஆதைது வகும் மின ஷாக்கிரீன். ஆயத்து வருகிறது. அல்லாஹ் சொன்னான், மூசாவே உங்களை நான் நபித்துவத்திற்காக வேண்டி என்னோடு உரையாடுவதற்காக உங்களை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். அதனால நீங்க அந்த பாக்கியத்தை பிரதானமாக எடுத்துக்கொண்டு எனக்கு நன்றி உள்ளவராக வாடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். ரலீது ரப்பி, ரப்பே நான் பொருந்திக் கொண்டேன்னு சொன்னான். நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உம்மத்து பெற்ற பாக்கியம் சாதாரணமானது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஷுஹதாஉ அலன்னாஸ், கியாமத்திலே எல்லா உம்மத்துமார்களுக்கும் எல்லா நபிமார்களுக்கும் சாட்சி சொல்லும் உம்மத்தாக இந்த உம்மத்திற்கும் இந்த அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அது மாதிரி 5 வக்து தொழுகை தான், 5 வக்து தொழுகைகள் தான். ஆனால் 50 வக்தினுடைய கூலி அல்லாஹ் முதல்ல 50 தான் கடமை ஆக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கிறேன் உம்மத்திட்ட 50 வக்தெல்லாம் நிறைவேற்ற மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால போய் குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி ஹதீஸிலே வருகிறது. மேராஜுடைய பாடத்திலே குறைச்சு கடைசி 5க்கு வந்துச்சு. மூசா சொன்னாங்க, இன்னும் போங்க, இன்னும் போய் கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இல்ல எனக்கு ஹயாவா இருக்குதுன்னு சொன்னாங்க, வெக்கமா இருக்குதுன்னாங்க. அப்ப அல்லாஹு தஆலா சொன்னான், 50 கடமையாக்கினேன், 5 கடமையாக்கினேன், 50 கூலியை உங்களுக்கு தந்தேன்னு சொன்னான். அதனால குறைந்த அளவிற்கு உள்ள செயல்பாடுகள், ஆனால் நிறைந்த கூலி. அது மாதிரி ஒரு ரமதானில் ஒருவர் பூரணமாக நோன்பு நோற்றால் ஒரு வருஷம் நோன்பு நோற்ற நன்மை. அல்லாஹு தஆலா ரமதானுடைய மாதத்தில் யார் பூரணமாக நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுக்கு வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை கொடுக்கிறான். 1க்கு 10 என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா அதை வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற ஒரு இபாதத்தாக அல்லாஹ் ஆக்கி வைத்துக் கொடுக்கிறான். முந்தைய காலத்தில் எல்லாம் உம்மத்துமார்களுக்கு ஜக்காத் என்பது 100க்கு 25% கொடுக்கணும். 25% இந்த உம்மத்தை பொறுத்தவரையிலே 2.5% தான். அல்லாஹு தஆலா செயல்பாடுகளை குறைவாக்கினான், நன்மையை நிறைவாக்கினான். இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா கொடுத்ததனுடைய அளவு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. பெருமக்களே, அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களிலேயே மகத்தான பாக்கியம், ஏராளமான பாக்கியங்கள் இருக்கிறது. அந்த பாக்கியங்களில் எல்லாம் உன்னதமானதாக அல்லாஹ் லைலத்துல் கத்ரை ஆக்கினான். எந்த உம்மத்திற்கும் கொடுக்கப்படாத ஒரு லைலத்துல் கத்ரை, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட பாக்கியமான ஒரு லைலத்துல் கத்ரை அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு தந்தான். ஒருவர் வாழ்கிறார் என்று சொன்னால் ஒரு வருடத்திலேயே 10 வருடம் என்றால் 80-800 வருஷத்தினுடைய வாழ்க்கையினுடைய நன்மையை கூறியவர் பெறுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஈடு செய்ய முடியாத, நன்றி செலுத்தி முடிக்க இயலாதற்குண்டான மகத்தான கூலியாக அல்லாஹு தஆலா ஆக்கினான். அதே போல இந்த தீனை அல்லாஹ் நிறைவுபடுத்தியது இந்த உம்மத்தை கொண்டுதான். அதுக்கு முன்னால வர ஒரு கடமை வரும், ஒரு காரியம் வரும், ஒண்ணு கூடும் ஒண்ணு குறையும், இப்படியே ஆக்கி கொண்டிருந்தான். ஆனால் இந்த உம்மத்திற்குத்தான் அல்லாஹு தஆலா அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை நான் நிறைவு செய்து தந்து விட்டேன், இஸ்லாமை நான் மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் தஆலா நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வகையிலும் இந்த உம்மத் எல்லா காலத்திலேயும் ஒட்டுமொத்தமாக வழிகேட்டுல ஒண்ணு சேராதுன்னு சொன்னாங்க. நம்ம வழிகேட்டுல இருக்கிறோமா, சரியா இருக்கிறோம், நாம தான் அதை செய்யறோம், நாம தான் குர்ஆன், நாம தான் ஹதீஸ்ங்கிறோம் இல்லையா? ஸல்லல்லாஹு ஒரு அளவுகோல் சொல்றாங்க. நீங்க அளவுகோலை பாருங்கள். இந்த அளவுகோலை லா யஜ்தமி உம்மத்தி அலல் தலாலா, என்னுடைய உம்மத்துமார்களில் பெரும்பாலானவர்கள், உலகத்தினுடைய பெரும்பாலானவர்கள் வழிகேட்டில் ஒண்ணு சேர மாட்டாங்க. எந்த காலத்திலும் என்னுடைய உம்மத் வழிகேட்டில் ஒன்று சேர்ந்து இருக்காது. பிரிவுகளா இருக்கும், கொஞ்சமா இருப்பான், ஒரு பகுதியா இருக்கும், ஒரு நாடா இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமும் பெரும்பாலானவர்கள் வழிகேட்டில் ஒண்ணு சேர மாட்டாங்க. இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த சிறப்பு என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது மாதிரி சுஃபூஃபுனா கஸுஃபூஃபில் மலாயிகா, நம்முடைய தொழுகையினுடைய சஃப்புகள் இருக்கிறதே அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்களின் சஃப்பை போல் என்று ஹதீஸில் வருகிறது. அல்லாஹ் இதுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். அதனால சஃப்ல சேர்ந்து நிக்கணும்.
நம்ம வசதிப்பட்ட இடத்துல அங்கே போய் நிக்கிறதுங்கிறது இல்லை. சஃபிலே சேர்ந்து நிற்பது அது மலக்குமார்களின் சஃபை போல் அவர்களுக்கு கூடி கொடுக்கப்படுகிறது. அது மாதிரி இந்த உம்மத்திற்கு உண்டான விசேஷம் உலகம் முழுவதும் அல்லாஹ் தஆலா தொழுமிடமாக ஆக்கினான். முன்னால் உள்ள உம்மத்துகள் அப்படி எங்கேயும் தொழ முடியாது. ஒரு அவசரத்திற்கு ஒரு நிர்பந்தத்திற்கு எங்கேயாவது தொழலாமா என்றால் தொழலாம். அதுவெல்லாம் தொழுகுமிடமா அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அது மாதிரி இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த இன்னொரு விசேஷம் தண்ணீர் இல்லை என்று சொன்னால் அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா மண்ணை சுத்தம் செய்வதற்கு தயம்மமாக ஆக்கி அல்லாஹ் தஆலா அதை நமக்கு ஆக்கி வைத்திருக்கிறான் என்று பாருங்க. இந்த உம்மத்துக்கு நிறைய விசேஷம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை பார்த்து யகூதிகள் ரொம்ப ஹசது படுறது 3 விஷயத்துலன்னு சொன்னாங்க. யகூதிகளுக்கு உங்களை பார்த்தா ரொம்ப அவர்களுக்கு ஹசத் பொறாமை ஏற்படக்கூடிய காரியம் 3 காரியம் தான். ஒண்ணு, நீங்க ஆமீன்னு சொல்றது, அது அவங்களால தாங்க முடியாது. ஏதாவது ஒரு துவா ஓதி மற்றவங்க ஆமீன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த ஆமீன் அவங்களால ஏத்துக்கிற முடியாது. அதை பார்த்தாலே அவர்களுக்கு ஹசது ஏற்படும் என்று சொன்னார். அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தையிலே வருகிறது, ஒரு மனிதர் சலாம் சொல்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை பரிமாறுகிறார். கை காட்டுறாங்க, போறாங்க, வர்றாங்க, அதில் வேற. ஆனால் இந்த உம்மத்திற்குண்டான விசேஷங்களிலே அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது இருக்கிறதே, அதை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். இந்த சலாமை பார்த்து யகூதிகள் ரொம்ப பராமப்படுறாங்க. அது மாதிரி ஜும்மாவை பார்த்தும் பராமப்படுகிறார் என்றெல்லாம் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா விசேஷமா பல காரியங்களை ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். சொர்க்கத்துல முதலில் நுழையக்கூடிய கூட்டம், அதுலயும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு கூட்டம் எந்த அதாபும் கிடையாது, எந்த ஹிசாபும் கிடையாது. அவங்க வாழ்க்கையில செய்ய சம்பாத்தியம் எந்த காரியத்தை குறித்தும் ஒரு ஹிசாபு கேள்வி கணக்கு இல்லாம ஒரு பெரும் கூட்டம் சொர்க்கத்துக்கு போகும். இந்த உம்மத்துக்கு மாத்திரம் அல்லாஹ் கொடுத்த பாக்கியம், எந்த கேள்விகளும் கிடையாது. அல்லாஹ் தஆலா நம்மையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எந்த ஹிசாபும் இல்லை, எந்த அதாபும் இல்லை, நேர சொர்க்கம் தான். சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தாருக்குள்ள விசேஷ தன்மை என்னன்னு கேட்டாங்க. அவங்களுக்குள்ள அதற்கு உக்காசா இல்லான்னு சொன்னாங்க, எழுந்திருச்ச ஒரு நாயகமே, நான் அந்த கூட்டத்தில் ஆகணும், அந்த மீனும் நீங்க அதுல உள்ள ஆள் தான் சொல்லிட்டாங்க. அது மாதிரி என்ன அவங்களுடைய விசேஷ தன்மை என்னன்னு கேட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாலா ரப்பிஹிம் யதவக்கலூன், எந்த காரியத்தையும் செய்துவிட்டு ரப்பின் மீது தவக்குல் வைப்பார், அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைப்பார்கள். இந்த தவக்குல் வைக்கக்கூடிய இந்த பண்பினுடைய உச்சத்தில் இருப்பவர்கள் கியாமத்திலே எந்த விதமான ஹிசாபும் இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய ரசூலின் காரணத்தினால் இந்த உம்மத்து பெற்ற அமல்கள் நன்மைகள் ஏராளம். கியாமத்து நாளையில ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு நபி வருவார், அவர் சொர்க்கம் போவார், அவரோட ஒரு 2-3 பேர் போவாங்க, அவங்கதான் அவங்க உம்மத்து. இன்னொரு நபி வருவார், அவங்களோட ஒரு சின்ன கூட்டம் போகும், அதுதான் அவங்களுடைய உம்மத். அப்படியே போகும், ஒரு பெரிய கூட்டம் வரும், இது என்னுடைய உம்மத்தான்னு கேட்டேன். இல்ல இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நான் பார்ப்பேன், நிரம்பி இருக்கக்கூடிய கூட்டம். சொர்க்கத்துக்கு மொத்த 120 சஃப்பு. ஒரு சஃப்பு எத்தனை மில்லியன்கிறது தெரியாது, 120 சஃப்பு சொர்க்கம். அந்த 120 சஃப்புகளிலே என்னுடைய உம்மத்து மாத்திரம் 80 சஃப்புகள் இருப்பாங்கன்னு சொன்னா. என்னுடைய உம்மத்துமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை எல்லா உம்மத்துகளுக்கும் சேர்த்து மொத்த 40 சஃப்பு தான். ஆனால் என்னுடைய உம்மத்துகளோ மொத்த 120 சஃபிலே, மொத்த 120லே 80 சஃப் என்னுடைய உம்மத்துன்னு சொன்னார். அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ்வுடைய ரசூலின் வழியாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அவங்களை விளங்குவது அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், அம்லம் யாரிஃபு ரசூலஹும், ரசூலை பத்தி நீங்கள் விளங்க வேண்டாமான்னு கேட்கிறான். அம்லம் யாரிஃபு ரசூலஹும், ரசூல்னா யார்? சவுதியில பிரபலமான ஒரு பேச்சாளர் அரீஃபின்னு சொல்லி, முகமது அரீஃபின்னு சொல்லி, ரியாத்துல பெரியுமா, உலகத்துல அவரை துயரக்கூடியவர்கள் நிறைய பேர். அவர் சொல்றார், ஒரு யூனிவர்சிட்டிக்கு நான் போனேன், அங்க போய் நான் கேட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் அவங்கள உங்களுக்கு தெரிஞ்ச பேர்களை சொல்லுங்கன்னு கேட்டேன். அந்த பெரிய கூட்டம், ஒரு பையன் சொல்லி ஹதீஜான்னு சொன்னான், சரி. இன்னொரு பையன் வந்து ஆயிஷான்னு சொன்னான், சரி. இந்த 2 பேரை தவிர அதுக்கு அடுத்து எல்லாம் முடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஒரு பேர் சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. ஒருத்தன் எழுதிருச்சு ஆமினா அம்மான்னா, அதுக்கு ஒருத்தன் எழுதிருச்சு ஆமினா அம்மா என்று சொன்னான். அருமையானவர்களை, இந்த உம்மத் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வரலாறை கூட தெரியவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், அம்லம் யாரிஃபு ரசூலஹும்,
ரசூலை பற்றி அவர்கள் தெரிய வேண்டாமா? தெரியாத காரணத்தினால் தான் பல்வேறு காரியங்களில் அவர்கள் இன்கார் செய்கிறார்கள், முரண்டு பண்ணுகிறார்கள், முரண்படுகிறார்கள், மறுக்கிறார்கள். காரணம் என்னன்னு அவங்களை பத்தி தெரியல. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அந்தஸ்து என்னன்னு தெரியல, அவருடைய வரலாறுகள் அறியப்படவில்லை. அதனால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வரலாறுகள் தெரிய வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃப் நமக்கு வலியுறுத்தி காண்பிக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு தெரியாமல் எப்படி குர்ஆனுடைய ஆயாத்துகளை விளங்குவது? லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூலுடைய வாழ்விலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குதுன்னு சொல்றான். இந்த வரலாறை படிக்காம எப்படி முன்மாதிரியை விளங்குவது? வஇன்னக லஅலா குலுகின் அதீம், நாயகமே தாங்கள் மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வரலாறை படிக்காமல் எந்த குணத்தை நாம் விளங்குவது? நாயகமே கேளுங்கள், இவ்வளவு காலம் நான் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன். லக்கத் லபீஸு ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி, 40 ஆண்டு காலம் உங்களோடு தான் வாழ்ந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நீங்க யோசிக்க வேண்டாமா? பொய் சொல்லி இருக்கிறேனா, வாக்குறுதி மாறி இருக்கிறேனா, முரண்பட்ட நிலையை ஆக்கி இருக்கிறேனா என்று கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. உங்களுடைய வரலாறுகளை படிக்காம அந்த ஆயத்துகளுக்கு எப்படி நம்ம விளக்கம் சொல்ல முடியும்? உண்மையான பெருமக்களே, அதனாலே புனிதம் நிறைந்த ரபீல் அவருடைய மாதம் வருகிறது. இந்த காலகட்டங்களிலாவது நாம் ஸல்லல்லாஹு வரலாறை அதிகம் படிக்கவும், அவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய எல்லா நல்ல காரியங்களையும், அவர்களுடைய அன்பு செலுத்தக்கூடிய எல்லா நல்ல காரியங்களையும் நாம் செய்வதை நடைமுறையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது நாயகத்தின் பொருட்டினால் நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ் மென்மேலும் உயர்வானதாக ஆக்கி அருள்வானா. உத்தமமான நாயகத்தை பின்பற்றி அவர்களுடைய திவாவுல் ஹம்திலே ஒழுங்கி நின்று சொர்க்கத்தில் முதலாக அவர்களோடு சேர்ந்து செல்வார்களே, அல்லாஹ் அந்த கூட்டத்திலும் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.